Hello friends, welcome to my channel. Today 9th standard second chapter Polynomials exercise 2.3 first sum பார்த்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா find the remainder கேட்டிருக்காங்க. P of x வந்து காமனாக கொடுத்துட்டாங்க. ஏன்னா டிவைசர் மட்டும் பார்த்தீங்கன்னா 5 different type of divisor கொடுத்துருக்காங்க. G of x கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 5 plus 2x வந்து நம்ம டிவைசராக எடுத்துட்டு கொடுத்துருக்கிற டிவிடெண்ட் எடுத்து நம்ம ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ P of x வந்து பார்த்தீங்கன்னா x cube plus 3x square plus 3x plus 1. G of x வந்து பார்த்தீங்கன்னா 5 plus 2x. நம்ம வந்து டிவைசர் எப்படி எழுதிக்க போகிறோம்னா 2x plus 5 சொல்லி ஆர்டர் எழுதிக்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டிவிடெண்டோட ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து டிவைசரோட ஃபஸ்ட்டு டேர்மால் வந்து என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். பண்ணும்போது எக்ஸு கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் ஸ்கொயர் இருக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு கோஷன்ட் என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். சரிங்களா? இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எடுத்துகிட்டு இந்த டேர்ம் ஃபுல்லாக அதாவது டிவைசர் ஃபுல்லாகவே மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2x என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்ட்டு 2x கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 2 கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? x squared into x cube கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ x cube plus x squared by 2 into 5 என்ன கிடைக்கும் நமக்கு? x squared by 2 into 5 என்ன கிடைக்கும்? 5 by 2 x squared கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? சைன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அப்போ இது வந்து மைனஸ் ஆயிரும், இதுவும் மைனஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் கியூப் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் எக்ஸ் கியூபும் கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து 3 இருக்குது, கீழே 5/2 இருக்குது. அப்போ 3 minus 5/2 மைனஸ் பண்ண என்ன வரும்? 3 minus 5/2. இப்போது 3 into 2 6 6 minus 5/2 அப்போ 1/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 1/2 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த டேர்ம் கீழே வருது, 3x வருது. இப்போது புதுசாக இருக்கிற இந்த டிவிடெண்ட்டில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 1/2 எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ 1/2 எக்ஸ் ஸ்கொயரை டிவைசர் என்ன? 2xஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். 1/2x இருக்கும். இப்போது இங்கே கீழே இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2x/2 இருக்குது. அப்போ இது எப்படி மாறும்னா 1/2x இந்த கீழே இருக்க 2 வந்து என்ன ஆகும்? மேலே வரும்போது 1/2 ஆயிரும் இன்ட்டு 1/2. அப்போ 1/4x கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 1/4x எப்படி எழுதலாம்? x/4ன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதான் 1/4 இன்ட்டு எக்ஸ். இப்போ நமக்கு புதுசாக என்ன கொஷின் கிடச்சிருக்கு? 1/4 இன்ட்டு எக்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை எடுத்து நம்ம இந்த டிவைசர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ 1/4x இன்ட்டு 2x. ஓகே, மல்டிப்ளை பண்ண எனக்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 2 வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். இந்த 2 4 கேன்சல் ஆச்சுன்னா 2 வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை 2. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 1/4 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 5 பண்ண என்ன வரும்? 5/4 எக்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 5/4 எக்ஸு. இப்போ சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். 1/2 எக்ஸ் ஸ்கொயர்னாலும் எக்ஸ் ஸ்கொயர் பை 2னாலும் ஒன்று தான். அப்போ ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2வும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2வும் கேன்சல் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3x இருக்குது, இங்கே மைனஸ் 5/4 எக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 இருக்குது, மைனஸ் 5/4. இது LCM என்னது? 4. இங்கே என்ன வரும்? 3 into 4 12. 12 minus 5 என்ன வரும்? 7/4 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 7/4x இருக்கும். இந்த 1 வந்து கீழே வந்துடும் அடுத்த டைமில். ஓகேங்களா? ப்ளஸ் 1 கீழே வந்துருச்சு. இப்போ நமக்கு புதுசாக என்ன கிடச்சிருக்கு? 7/4x + 1 அப்படிங்கிற ஒரு டிவிடெண்ட் கிடச்சிருக்கு. இதோட ஃபஸ்ட்டு டைம் என்ன? 7/4x. இப்போ 7/4x டிவைசரோட ஃபஸ்ட் டைம் 2x. இப்போது
கேன்சல் பண்ணும்போது எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த 7/4 அப்படியே தான் இருக்கும். இந்த கீழே இருக்கிற டினாமினேட்டில் இருக்கிற 2 மேலே வரும்போது என்ன ஆயிரும்? 1/2 ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 7 × 1 7, 4 × 2 8. இப்போ 7/8 கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட்டோட அடுத்த டேர்ம் 7/8. ஓகேங்களா? இப்போ இந்த 7/8 எடுத்து டிவைசர் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி நம்ம இங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ 7/8 × 2x என்ன வரும்னு பார்க்கலாம். 7/8 × 2x. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 7/4 × x வரும். இல்லைங்களா? 7/4 × x ப்ளஸ் 7/8 × 5. அப்போ என்ன வரும்? 7/8 × 5 வந்து என்ன வரும்? 7 5s are 35/8. இப்போ 35/8 வரும். ஓகேங்களா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிரும்? இது மைனஸ் ஆயிரும். அப்போது ப்ளஸ் 7/4xும் மைனஸ் 7/4xும் கேன்சல் ஆயிரும். இங்கே மேலே என்ன இருக்குது? 1 இருக்குது. கீழே மைனஸ் 35/8 இருக்குது. அப்போ 1 மைனஸ் 35/8 LCM எடுத்தால் என்ன ஆகும்? 8 கிடைக்கும். அப்போ 1 × 8 8 மைனஸ் 35 என்ன கிடைக்கும்? மைனஸ் 27/8 கிடைக்கும். ஓகேங்களா? மைனஸ் 27/8. இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற கோஷன்ட். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற அதே சேம் P(x) எடுத்து G(x) என்ன எடுத்துக்கிறோம்? 5 + 2x எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்குது? மைனஸ் 27/8 அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் கிடைக்குது. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.